கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் நினைத்து பாருங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் வார்த்தைக்கான வசனம் 1 நாளாகமும் 22:12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளை செய்து தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டிடுவாராக. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஞானத்தை அருளுவார். தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளை செய்வார், உனக்கு புத்தியை அருளை செய்வார். பாருங்க, ஒரு பெரிய வேலை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஒரு பக்கம் ராஜா, மறுபக்கம் ஆண்டவருக்காக மகா பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்பணும். தேசத்தை ஆளுகிறதுக்கு நல்ல ஞானம் வேணும். அது மட்டும் இல்லை, ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். உலகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நல்ல ஞானவான்கள். ஞானம் இல்லாதவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்க முடியாது. ஒரு தலைவனா ஒரு தலைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விசேஷ ஞானம், புத்தி, அறிவு இருக்கும். சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் மக்களை நடத்துவதற்கும் விசேஷத்த ஞான அறிவு ஆண்டவர் கொடுத்துருப்பார். இல்லைன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பாக ஒரு தனி மனிதன், ஒரு தனி மனுஷி தனியாக ஒரு சின்ன காரியத்தை, ஒரு வேலையை தனிப்பட்ட முறையில் செய்யலாம். 10 பேரை வச்சு அவங்க வேலை வாங்கினேன்னா அந்த ஞானம் போதாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், குற்றம் குறை இருந்தால் அவங்கள கண்டிக்கணும், நல்ல செய்தாக தட்டி கொடுக்கணும், விசேஷத்தை அறிவு வேணும். அதைத்தான் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுப்பார்னு சொல்கிறாரு அங்கே தாவீது. புரிஞ்சிட்டிங்களா? ஞானத்தை கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை கிடைக்கல, வியாபாரம் இல்லை, தொழில்னு சொல்ல இருக்கட்டும். வேலை கிடைச்சா வேலை செய்கிறதுக்கும், தொழிலை செய்கிறதுக்கும், வியாபாரத்தை செய்கிறதுக்கும், ஊழியம் செய்கிறதுக்கும் முதல்ல ஞானத்தை கேளுங்க. ஞானம், அறிவும், புத்தி நமக்குள்ளே இருக்குதுன்னா நமக்குள்ளேருந்து விசேஷத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம தேடி வருவாங்க, நம்மளை ஒரு பொறுப்பில் தூக்கி உட்கார வைப்பாங்க. அதான் முக்கியம். நிறைய பேருக்கு விசேஷத்த ஞானம் இல்லை, விசேஷத்த அறிவு இல்லை. விசேஷ ஞானமும் அறிவு இருக்கிறவங்கள யாரும் வெளியே தள்ள மாட்டாங்க, எந்த ஸ்தாபனத்தின் வெளியே தள்ள மாட்டாங்க. சரியா? புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு அதை ஆண்டு உங்களுக்கு தருவார். பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோனுக்கு ஞானத்தை உணர்வு அருளின தேவன் இதோ அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. விசேஷ ஞானத்தை அருளுங்க. அதன் நிமித்தம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகட்டும். வேலை, வியாபாரம், தொழில், ஊழியெல்லாம் என்னடையட்டும். வாழ்க்கையில் முன்னேற முடியலையே, எங்களை யாரும் கூப்பிடலையே, யாரும் வேலை கொடுக்கலையே, நாங்கள் கேட்டால் யாருமே செவி சாய்க்கலையேன்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள விசேஷ ஞானம், புத்தி, அறிவு உண்டாகி அதன் மூலம் இவர்களை மற்றவர்கள் நாடத்தக்கதாய் வழிகள் திறக்கட்டும். அப்படி சேகரி. நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தரை தொடுங்க, கேன்சர் நோயாளியை தொடுங்க. அவங்க இப்போ சுகமாகணும், இப்போ அந்த வேதனை மாறணும், அவங்க எளிமை நடக்கணும். பக்கவாதத்தில் படுத்திருக்க எளிமை நடக்கட்டும். பேச முடியாதவங்க பேசட்டும், பார்வை இல்லாதவங்க பார்க்கட்டும், கேட்க முடியாதவங்க கேட்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதியும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு தடை விலகட்டும். எக்ஸாம் நாட்களில் தலையினப்படுற பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கட்டும். வேலைக்கு முயற்சி பண்ணி தர தோல்வியை கண்ட பிள்ளைகளுக்கு வேலை உடனே கிடைக்கட்டும். வீடு, சொந்த வீடு கிடைக்கட்டும். வியாபாரம், தொழில் நஷ்டமடைந்தவர்களுக்கு இந்த லாபம் உண்டாகட்டும். கர்த்தர் ஊழியர் தேவ பிள்ளைகளை நெருக்கத்தில் நெருக்கத்தை மாற்றுங்க. அனுகூலமான கதவுகளை தரவுங்க. கர்த்தர் கூட இருங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.